ஏன் என்கே ஹெச்ஆர்ட்ட பேசிட்டேன். எனக்கு தான் ப்ரொமோஷன்னு பேசிக்கிறாங்க. அநேகமா எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ம். அநேகமா பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு எனக்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்னோட யார் நல்லா பேசுவா இந்த ஆஃபீஸ்ல? ம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்கே தான் நெறைய வேலை செஞ்சு நம்ம கம்பெனிய வளர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு போறது மட்டும் இல்லாம, அவர டீம் லீடா புரமோட் பண்றோம். இனிமே அவர் தான் டீம் லீடா இருப்பாரு. இன்னைக்கு சைலண்டா இருந்து எப்படி காரியத்தை சாதிக்கலாம்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. இன்னைக்கு ஒரு சின்ன கதையோட சேர்த்தி அமைதி மூலியமா நமக்கு கிடைக்கிற பலன்களும் எந்தெந்த சுச்சுவேஷன்ல நம்ம அமைதியா இருக்கணுங்கிறதையும் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கதையில 2 வியாபாரி அவங்க பொருளை வித்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பொருளை விற்கிறாங்கன்னா மொபைல் போனை வித்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா அந்த மொபைல்ல இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த கேமரா 14 பிக்சல் நல்லா போட்டோ எடுக்கும், நல்லா வீடியோ எடுக்கும், ஹை ரெசல்யூஷன், அப்புறம் அந்த டெக் ஏஐ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு வியாபாரி வந்து அதை செஞ்சு காட்டுறாரு. வரவங்கெல்லாம் போட்டோ எடுத்து இங்க பாருங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஏஐ வச்சு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வியாபாரி என்ன பண்ணாருன்னா, அவரு அதிகமா பேசியிருந்தாலும் எஃபெக்டிவா அவரு பண்ணாதனால அவங்க கிட்ட யாரும் வாங்கல. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் கிடைக்கல. இன்னும் 2வது இந்த வியாபாரி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க அதிகமா பேசாம அமைதியா அவரு பெஸ்ட் சொல்யூஷனை கொடுத்தாரு. இதனால அவருக்கு நிறைய வியாபாரம் ஆச்சு. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லீர் பயனிலா சொல். இது வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ பேசினாலும் மற்றவங்களுக்கு பயனுடையதா இருந்துச்சுன்னா அதை அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. இல்லை நீங்க பேசுறது அவங்களுக்கு வேல்யூவா இல்லைன்னா அவங்க அதை காது கொடுத்த கூட கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களோட வார்த்தைக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பயனுடையதா பேசுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில பார்த்துப்போம் இல்லையா, நிறைய பேர் அமைதியாகவே இருப்பாங்க. ஆனா அவங்க சக்சஸா சாதிச்சு இருப்பாங்க. அமைதியா இருக்கிறது மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க கம்மியா பேசும்போது நீங்க உங்க எனர்ஜியை சேவ் பண்ணுவீங்க. எனர்ஜியை சேவ் பண்ணி என்ன பண்ண போற கேக்குறீங்களா? அந்த எனர்ஜியை நீங்க இம்பார்ட்டன்டான டாஸ்க்குக்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதனாலேயே எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும், வேலை ஒன்றும் நடந்திருக்காது. இப்போ ஹார்ட் ஒர்க் இன் சைலன்ஸ் லெட் த சக்சஸ் மேக் நாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்க சைலண்டா உங்க ஒர்க்கை நீங்க கொடுத்துட்டே இருங்க. உங்க சக்சஸ் வந்து உங்களுக்கு நாய்ஸ் மேக் பண்ணிட்டோம். 2வது வந்து இட் ப்ரொமோட்ஸ் எமோஷனல் ஹெல்த். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க கம்மியா பேசுனீங்கன்னா. இப்போ கம்மியாக பேசுறது மூலிமா நீங்கள் யோசிச்சு பேசுவீங்க. நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நான் சொல்லவில்லை, தேவையான இடத்துல பேசுறதுனால நீங்கள் உங்களோட வேல்யூ, உங்களோட வேர்ட்ஸுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. இன்னும் சிலர் எப்படின்னா அவங்களோட மன நிம்மதிக்காக அமைதியாக இருப்பாங்க. அந்த மன நிம்மதியில் கடவுளை தேடுவாங்க. இப்போ மதர் தெரசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைலன்ஸ் காட் இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் காட் இன் சைலன்ஸ், நாட் இன் நாய்ஸ். இந்த கதையில கூட வியாபாரி என்ன பண்ணார்னா, அவர் அதிகமா பேசுறதை விட இந்த செயல்ல செஞ்சு காட்டினாரு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு அந்த ஃபோன் மூலியமா அவர் காட்டினாரு. இது மூலியமா என்ன சொல்றாருன்னா, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். அப்புறம் எந்த நேரத்தில் சைலண்டா இருக்குங்கிறது முக்கியம். நீங்க போய் குரூப் டிஸ்கஷன்ல போய் சைலன்ஸ் தான் முக்கியம், சைலண்டா இருந்தீங்கன்னா உங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் சைலண்டா இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ அதிகமாக கோவம் வருதுன்னா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. அந்த கோவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டியே கிடைக்கும். இல்லைன்னா கோவத்தில் கண்டபடி பேசிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, தீயினால் சுட்டப்புண் நொல்லாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்போல்லாம் திருக்குறள் பார்க்கும்போது 12th ஸ்டாண்டர்டில் கடைசியாக படித்தது தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போல்லாம் திருக்குறள் யார் யூஸ் பண்ணுறான்னு தெரியல. இல்லை பஸ்ஸில் கூட முன்னே எழுதியிருப்பாங்க. இப்போ கூட அந்த பஸ்ஸில் இருக்காங்க கூட தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணால் கடைசியாக நீங்கள் என்ன குறள் படிச்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குரூப் டிஸ்கஷன் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. உங்ககிட்ட அந்த கரெக்டான பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் பேச வேணாம். அந்த சமயத்தில் அமைதியாக இருக்கலாம். அதுக்குன்னு கரெக்டான பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சதை அந்த டாப்பிக்கோட ரிலேட் பண்ணி சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. 3வது விஷயம், நீங்கள் அமைதியாக இருக்கிறது மூலிமா நீங்கள் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாக இருப்பீங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு உங்களை பற்றி தெரியாது, நீங்கள் தெரிவிங்க. ஆனால் நீங்கள் ஒரு சீக்ரெட் பர்சனாக இருப்பீங்க.
ஜாக்கி சான் கராத்தே கிட் படத்துல சொல்லியிருப்பார் இல்லையா, அமைதியா இருக்கிறதுக்கும் எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. அதே மாதிரி தான் நிறைய பேர் அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்க மைண்ட்ல நிறைய ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். நீங்க அவங்க கூட தனியா பேசும்போது தான் தெரியும், அட இவங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அமைதியா இருக்காங்க, அவங்க முட்டாள்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இப்பெல்லாம் அமைதியான இடத்தையே பார்க்க முடியல. அமைதிங்கிறது ஓ நீங்க அமைதியா இருக்கிறது மட்டும் சொல்லல. அமைதியான இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்ப அமைதிய தேடி போணும்னா, இப்ப முன்ன எங்கேயோ காசிக்கு போறேன், அங்க போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்பேஸுக்கு தான் போணும் போல. அந்த அளவுக்கு நம்ம த பூமி ஆயிருச்சு. எங்க போனாலும் நாய்ஸ் பொல்யூஷனா இருக்கு. இந்த இன்டர்நெட் வேர்ல்டுல எப்ப பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஒண்ணு WhatsApp, இல்ல Instagram, YouTube. இப்ப கூட நீங்க YouTubeல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்லயே ஒரு கொஞ்சம் அமைதியான இடத்த தேடி கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. உங்க மைண்ட் கிளாரிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு 1 வீக்ல உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 4வது விஷயமா நீங்க அமைதியா இருக்கிறது மூலியமா உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்களோட ஓன் தாட்ஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகும்போது நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். உங்களால உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் சின்சன் கூட சொல்லியிருப்பாரு, அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. அப்புறம் 5வது விஷயம் என்னன்னா, நீங்க அமைதியா இருக்க மூலியமா உங்களால சில ஆர்கியூமெண்ட்ஸை வின் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்க வேலை நேரத்துல உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கொலீக்ஸுக்கோ ஒரு இது செட் ஆகாது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு எதிர்மறையா சொல்லுவீங்க. ஆனா சில டைம் பார்த்தா அவங்க சைடு நியாயம் இருக்கும். ஸோ நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா குரல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. அந்த பிரச்சனை மேலும் மேலும் போயிட்டே தான் இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா 2 பேர் பக்கமும் சாதகமா முடியும். ஸோ இதனால அமைதியின் முக்கியத்துவத்தை நான் இதில் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் சிலர்லாம் பேசும்போது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உடனே ஷேர் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. அது மற்றவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது உங்களையே முதுகுல குத்துற வெப்பனா மாறும். ஸோ புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நடந்துக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவில் அமைதி அமைதின்னு சொல்கிறதுனால நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்துடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவசியம் இல்லாத இடத்துல நீங்கள் பேசாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ தான் குறையும். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்க நாயெலாம் குலைக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க. ஸோ சிங்கம் மாதிரி தேவையான நேரத்தில் கர்ஜிக்கிற மாதிரி உங்களோட வேல்யூவான வேர்ட்ஸை கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அப்புறம் சைலன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க.